Hello students, welcome to my channel. So today we are going to see about 10th standard maths new syllabus 2020 to 21, this year's new syllabus. First chapter relations and functions. Last class நம்ம example sums எல்லாம் பார்த்தோம். So in this class we'll see about exercise 1.1 first sum. Find a cross b, a cross a and b cross a. Okay. So first question and இந்த மாதிரி a cross b, a cross a, b cross a இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க and அதுக்கு ஒரு a and b வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் we'll see now. ஓகே. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன் ஏபி ரெண்டு செட்டு கொடுத்துட்டா a cross b எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் we'll see now also. ஓகே. ஸோ என்ன எழுதிக்கணும், a cross b is equal to செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும் அண்ட் ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டோட இந்த எலமெண்ட்டை நம்ம வந்து பேர் மேட்ச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே. அதுக்கப்புறம் இது செகண்ட் எலமெண்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தேர்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு எழுதிட்டே வரணும், பேராக எழுதணும். ஓகேயா. ஸோ 2,1 வரும் அப்போது ஃபஸ்ட்டு இல்லையா, அதாவது இந்த 2b இந்த 1 ஃபஸ்ட் எலமெண்ட், மறுபடியும் அதே ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் இதை வந்து நம்ம பேர் மேட்ச் பண்ணணும். அப்போ எப்படி எழுதுவோம், 2,-4 புரியுதுங்களா. அதே போல் இப்போ செகண்ட் எலமெண்ட் எடுத்து இந்த ரெண்டையும் பேர் மேட்ச் பண்ணணும். ஸோ அது எப்படி எழுதுவோம், -2,1 ஓகேயா. அதே போல் -2,-4 ஓகே. இப்போ அகெயின் 3ஆல் பண்ணுவோம், 3ஆல் அதே போல் 3,1 3,-4 அவ்வளோதான். இதுதான் a cross b. ஓகே. சரி, அடுத்தது a cross a. நல்லா கவனிங்க, இது வந்து a cross a. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு செட்டுமே வந்து ஏவே எழுதி வச்சிடணும். புரியுதா. 2,-2,3 இப்படி எழுதுவீங்களா. அதே போல் கிராஸ் என்னது, மறுபடியும் இதே செட்டவே எழுதிடணும், 2,-2,3 அப்படின்னு சொல்லி இதே செட்டு எழுதிடணும். புரியுதா. ஸோ இப்போ a cross ஏல என்னென்னலாம் வரும் செட்ஸு, அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட் இது சொல்லியிருக்கேன், எகெயின் ஃபஸ்ட் நம்பராலேயே செகண்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பரால் தேர்ட் நம்பர் இந்த மாதிரி பண்ணோம், எகெயின் செகண்ட் நம்பரால் ஃபஸ்ட் நம்பர், இந்த மாதிரி கண்டினியூட்டியாக வந்து க்ராஸ் பண்ணோம். ஓகே. ஷெல் வி ஸ்டார்ட். அதாவது 2,2 அதான் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, 2,2 2,-2 2,3 அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், செகண்ட் நம்பரால் எகெயின் பண்ணோம், -2,2 -2,-2 -2,3 எகெயின் தேர்ட் நம்பரால் க்ராஸ் பண்ணோம், 3,2 3,-2 3,3 இந்த மாதிரி a cross a பண்ணுவீங்க. ஓகேயா. அடுத்தது இப்போ a cross b அண்ட் a cross a ரெண்டும் பண்ணியாச்சு. தேர்டாக என்ன கேட்டிருந்தாங்க, b cross a. ஓகேயா. ஸோ இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், b cross a is equal to ஃபஸ்ட்டு b செட் எழுதிக்கணும் இல்லையா. b செட் வந்து என்னது, 1,-4 ஓகே கிராஸ். இப்போ வந்து a செட் எழுதிக்கணும், 2,-2,3 ஓகே. இப்போ சேம் அதே போல் பியும் ஏவும் க்ராஸ் பண்ணணும். ஓகே. ஃபஸ்ட்டு 1,2 1,-2 1,3 and then -4,2 -4,-2 -4,3 இந்த மாதிரி 6 செட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேயா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகேயா. ஓகே, see the second subdivision. ஸோ அதோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, a is equal to b is equal to p, qன்னு சொல்லி கொஷின் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், ஏவோட வேல்யூவும் p, q அண்ட் பியோட வேல்யூவும் p, q அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் அவங்க ஃபைன்னு சொல்லியிருக்கிற இதில் வந்து என்னென்னலாம் இருந்துச்சு, a cross b இருந்துச்சு ஃபஸ்ட்டு இல்லையா. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு யூ ஹாவ் டு க்ராஸ் இட். என்ன பண்ணுவீங்க, ஏக்கும் பிக்கும் க்ராஸ் பண்ணணும். ஓகேயா. இது ரெண்டையுமே க்ராஸ் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு செட்டையுமே க்ராஸ் பண்ணும்போது p, p, q q, p q, q இது a cross b. ஓகே. நெக்ஸ்ட்டு b cross a என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கும் சேம் அதே போல் என்னது, ஃபஸ்ட்டு b செட் எழுதிக்கணும், அது ரெண்டுமே ஒரே தான் இல்லையா. ஸோ அதனால் அடுத்தது a செட் p, q. ஓகே. இப்போ க்ராஸ் பண்ணும்போது என்ன வரும், சேம் அதே போல் p, p,
Q. And again Q, P, Q, Q. இந்த மாதிரி செட்ஸ் வரும். ஓகேயா. அடுத்தது A cross A. இதில் மட்டும் மறக்கவே கூடாது. A cross A பண்ணும்போது 2 டைமும் ஏவே தான் எழுதணும். பட் இங்கே P, Q தான் ரெண்டுலேயுமே செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸி. P cross Q, P cross Q. சேம் அதே எழுதிடணும். இப்போ க்ராஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும்? சேம் அதே போல் P, 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 Q, Q, P, Q, Q. இந்த மாதிரி செட் வரும். ஓகேயா. ஸோ இப்போ A cross B, B cross A, A cross A மூணுமே பண்ணியாச்சு இந்த சம்க்கு. ஓகேயா. இப்போ அடுத்தது தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, தேர்டு சப்டிவிஷன் A is equal to M, N அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் B is equal to இந்த மாதிரி போட்டால் நல் செட் அப்படின்னு அர்த்தம். இல்லைனா எம்டி செட், வாய்ட் செட் இப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதாவது பியோட செட்டில் எந்த ஒரு வேல்யூஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் சேம் நம்ம ஃபஸ்ட்டு இதில் பண்ணின மாதிரியே ஃபைண்ட் A cross B, B cross A and A cross இது மூணும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே A cross B சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ B வந்து நல் செட் அப்படிங்கிறதுனால ஸோ அப்போ அந்த செட்டில் வந்து எந்த ஒரு எலிமெண்ட்ஸும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 0 தான் இல்லையா. ஸோ சேம் அதே போல் when you are crossing A and B அண்ட் அதில் ஒரு செட் வந்து நல் செட்டாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி அதோட ஆன்சர் என்ன? அப்போ நல் செட் தான். ஓகே. ஸோ அப்போ A cross B வந்து நல் செட். அண்ட் அடுத்தது B cross A. B cross Aவும் அதே போல் தானே. இப்போ B நல் செட்னா 0 இன்ட்டு எனி நம்பர் ஆல்சோ 0 ஒன்லி. அப்போ 0 இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய எனி எலிமெண்ட்ஸ் அதுவும் வந்து 0 தான். அப்போ 0ங்கிறது நல் செட், எம்டி செட், எதுவுமே எழுதக்கூடாது அந்த இடத்துல. நெக்ஸ்ட் A cross A. இது மட்டும் என்ன பண்ணுவீங்க? ஏவையே 2 டைம்ஸ் எழுதுவீங்க இல்லையா. ஸோ இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு செட் வரும். A, M, N, எகெயின் A, M, N 2 டைம் எழுதிக்கணும். ஓகேயா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? க்ராஸ் பண்ணுவோம். அது என்னென்னா M, 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 N, எகெயின் N, M, N, N. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து தேர்டு சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். அதாவது என்னது? A cross A. ஓகே, இந்த மாதிரி மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. A cross B, B cross A அண்ட் A cross A மூணு செட்டுமே வந்து ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சது. வில் மூவ் ஆன் டு த செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் கொஸ்டின். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா லெட் A is equal to 1, 2, 3 and B is equal to x bar x is a prime number less than 10ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைண்ட் A cross B and B cross A. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு வேல்யூ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பியோட வேல்யூ நம்ம தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வேல்யூஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ A is equal to 1, 2, 3 இல்லையா, அவங்களே கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ என்ன எழுதணும் அப்படின்னா இப்போ ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பர்னால் நமக்கே தெரியும் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2. 1 வந்து எப்போவுமே எழுதிடக்கூடாது. 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் 2 அண்ட் லெஸ் தென் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்? 2, 3, 5, 7. ஓகேயா. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். த நம்பர் டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப். அதாவது இப்போ 2ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து 1 அப்படிங்கிற டேபிளாலையும் ப்ளஸ் 2ங்கிற டேபிளாலையும் மட்டும்தான் வந்து டிவிசிபிள் ஆகணும். அந்த மாதிரி ஆச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ப்ரைம் நம்பர். புரியுதா? ஸோ அப்போ 2, 3, 5, 7 இது எல்லாமே வந்து 1ங்கிற டேபிளையும் ப்ளஸ் அதே நம்பரில் இருக்கக்கூடிய டேபிள்லையும் மட்டும்தான் வந்து டிவிசிபிள் ஆகும். ஸோ அதனால தான் இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேயா. அடுத்தது இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏக்கு பிக்கு வந்து we have to cross இல்லையா, க்ராஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நம்பரோட ஒரு நம்பர் க்ராஸ் பண்ணணும். ஓகேயா. அப்போ என்னென்னலாம் வரும் நம்பர்ஸு? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து A cross B இப்போ பண்ணியாச்சு. புரியுதா? இப்போ அதே போல் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? B cross A கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு டூ தேட் சேம் அதே போல். ஆனால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து B செட் எழுதிக்கணும். 2, 3, 5, 7 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் க்ராசிங் A செட் 1, 2, 3. ஓகே, சேம் அதே போல் தான். அதாவது 2, 1,
2, 2, 2, 3. அப்புறம் 3, 1, 3, 2, 3, 3. 5, 1, 5, 2, 5, 3. 7, 1, 7, 2, 7, 3. Close the bracket. ஓகே, ஸோ இங்கே வந்து அவங்க A cross B அண்ட் B cross A இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. அவங்க இது ஈக்குவலாக இல்லை அந்த மாதிரிலாம் ப்ரூஃப் பண்ண சொல்லலை. ஸோ இட் இஸ் நாட் ப்ரூஃப் சம். ஓகே, ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த A cross B அண்ட் B cross A. தேட்ஸ் எனஃப். ஸோ இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, I will see the third sum now. Okay, now see the third sum. If B cross A is equal to minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. இந்த மாதிரி செட் கொடுத்துருக்காங்க. ஃபைன் A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் AB செட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து B cross A, A cross B இதெல்லாம் பண்ணுவோம். பட் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க செட்ஸ் கொடுத்துட்டாங்க. We have to find the elements. தனித்தனி எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி. பட் என்ன கவனிக்கணும் அப்படின்னா B cross Aவா A cross Bன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம AB வந்து எழுதணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே B cross A கொடுத்தனால இது B தான் வந்து ஃபஸ்ட்டு இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு செட் எல்லாமே Bன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் அது எல்லாமே B. ஓகே, அடுத்தது ஏங்கிறது இந்த செகண்ட் எலமெண்ட் எல்லாமே A. ஓகே, ஸோ எழுதும் நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 எலமெண்ட் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் ஒன்லி 1 டைம். ஓகேயா, இப்போ 0 2 தடவை இருக்குன்னா ஒரு தடவை, 3 2 தடவை இருக்குன்னா ஒரு தடவை, -2 ஒரே ஒரு தடவை தான். ஸோ ஷால் வி ரைட் நவ் பியோட வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு வந்து B தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ பியோட வேல்யூ என்னது? 2 தடவை -2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை எழுதிக்கோ. அதே போல் 0, 3. சேம் நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் பாரு 3A, அதே போல் 2 தடவை கொடுத்துருக்காங்க. 4, புரியுதா? 1 2 3 டைம்ஸு, இங்கே வந்து 4 டைம்ஸு. ஸோ 4 வந்து 3 டைம்ஸ். அப்போ 3, 4. எத்தனை தடவை கொடுத்தாலும் நீ ஒரு தடவை தான் எழுதணும். ஓகேயா? ஸோ இதுதான் B எலிமெண்ட் அண்ட் A எலிமெண்ட். அவ்வளோதான். இந்த சம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. வில் see the fourth sum. Okay, now see the fourth one. If A is equal to 5, 6, B 4, 5, 6, C 5, 6, 7 அப்படின்னு சொல்லி 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. And show that A cross A equal to B cross B intersection C cross Aன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா? A cross A. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏங்கிறது வேல்யூ வந்து 5, 6. அதுவே நம்ம என்ன பண்ணிக்கணும், 2 டைம் எழுதிக்கணும் இல்லையா? ஏன்னா A cross A தான் கொடுத்துருக்காங்க. ஸோ you have to write 2 times 5, 6 cross 5, 6. ஸோ அப்படி எழுதுவீங்க 5, 5, 5, 6. அப்புறம் 6, 5, 6, 6. புரியுதா? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே? ஸோ அதனால் அடுத்தது இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? B cross B. ஓகே, ஸோ B cross Bயோட வேல்யூ பார்த்தேன் அப்படின்னா 4, 5, 6 cross. சேம் அதே வேல்யூ தானே போடணும் நீங்கள். ஸோ 2 தடவை ஒரே வேல்யூவே போட்டுக்கணும். புரியுது? அடுத்தது க்ராஸ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது 4, 4, 4, 5, 4, 6. சேம் அதே போல் 5, 4, 5, 5, 5, 6. நெக்ஸ்ட் 6, 4, 6, 5, 6, 6. ஃபினிஷ். க்ளோஸ் த ப்ராக்கெட்மா, அது மறந்துடாதீங்க. இப்போ இது B cross B கண்டுபிடிச்சாச்சு. நவ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த C cross C. சரியா? C cross C. இப்போ இங்கே அதே போல் தான். என்னது? யூ ஹேவ் டு ரைட் த சேம் செட் 2 டைம்ஸ் இல்லையா? சிங்கிற செட்டு வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கணும். அப்போ 5, 6, 7 cross மறுபடியும் 5, 6, 7. மறந்துடாதீங்கம்மா, அதை மட்டும் ஞாபகமாக எழுதுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க? 5, 5 க்ராஸ் பண்ணணும். 5, 6, 5, 7. அடுத்தது 6, 5, 6, 6, 6, 7. 7, 5, 7, 6, 7, 7. ஃபினிஷ். ஓகேயா? ஸோ இப்போ என்னது, நம்ம 2 கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு வந்து யூ ஹேவ் டு டேக் த இன்டர்செக்ஷன். அதான ரைட் ஹேண்ட் சைட். அதாவது B cross B இன்டர்செக்ஷன் C cross C. நம்ம இதை தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன். இன்டர்செக்ஷன்னா காமன் செட்ஸ் இல்லையா?
காமன் செட்ஸ் எது 2 செட்டு ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் எடுத்து எழுதணும், மற்றபடி மீதி இருக்கிறத எடுத்து எழுதக்கூடாது. ஓகேயா? ஸோ ஷால் வி ஸ்டார்ட் நோ? பார்க்கலாமா, செக் பண்ணலாமா? 4,4 இருக்கா? நோ, அந்த 4 செட்டே கிடையாது இல்லையா? 4,5 4,6 எதுவுமே கிடையாது. ஓகே, 5,4 இல்லை, 5,5 இருக்குது. ஸோ இருக்குது அப்படின்னா ஒரு டிக் மார்க் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது வந்து எடுத்து எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுபோல் 5,6 இருக்குது, ஸோ அதையும் போட்டுக்கலாம். 5,7 இல்லை, 6,4 இல்லை, 6,5 இருக்குது, 6,6 இருக்குது. அவ்வளோதான், ஃபினிஷ்ட் ஆகிடுச்சிங்க. இங்கே இனிமேல் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த செட்டில் இருக்கிறது தான் இங்கே காமனாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா முதல்ல B × B தான் இருக்குது இல்லையா? ஸோ முதல்ல இருக்கிற செட்டில் தான் இங்கே இருக்கான்னு செக் பண்ணணும், இங்கே இருக்கிறது இங்கே இருக்கான்னு செக் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு என்னவோ அதுதான். அப்போ என்னென்னலாம் இருந்துச்சு அதில் எடுத்து எழுதிக்கலாம். 5,5 5,6 6,5 6,6 க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஈக்குவலான்னு தெரியணும் இல்லையா? இப்போ இங்கே வந்து 5,5 5,6 6,5 6,6 இது வந்து LHS கண்டுபிடிச்சது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சேம் அதே போல் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணணும். எஸ், ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன எழுதணும், நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். therefore LHS = RHS, அதாவது A × A is equal to B × B intersection C × C. Hence it is proved அப்படின்னு எழுதணும். Finish. 4th sum finish மா. 5th sum பார்க்கலாம் இப்போ. Now see the 5th question. Given A is equal to 1 2 3, B 2 3 5, C 3 4 and D 1, 3, 5 அப்படின்னு சொல்லி 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. And check if A intersection C × B intersection D is equal to A × B intersection C × D is true or not அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்கேஸ் ஈக்குவலாக இருந்தால் யூ ஹேவ் டு ரைட் ட்ரூ, அதர்வைஸ் யூ ஹேவ் டு ரைட் வை இட் இஸ் த ரீசன், அதாவது நீங்கள் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி அதோட ரீசன் எழுதணும். ஓகேயா? ஓகே, ஷல் வி ஸ்டார்ட் தி சம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும் இல்லையா? LHS எழுதிக்கோங்க. LHS இஸ் ஈக்குவல் டு என்னது? A intersection × A intersection B intersection D, இதுதான் இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு வந்து A intersection C எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ இதில் வந்து A intersection Cயில் ஏவோட வேல்யூ என்னவோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். கரெக்டாக எழுதிட்டு இன்டர்செக்ஷன் தானே கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த சிம்பிள் இங்கே போட்டுட்டு அண்ட் சியோட வேல்யூ என்னது? 3,4, அதை எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. 3,4 அப்படின்னு எழுதிட்டு இப்போ இன்டர்செக்ஷனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது காமன் இல்லையா? ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் தான் வந்து இன்டர்செக்ஷன். இப்படி போட்டால் யூனியன். யூனியன் அப்படின்னா ஆல்னு அர்த்தம். அந்த செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் எடுத்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் எலமெண்ட், ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்கோ அந்த எலமெண்ட் மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ இதில் இந்த 2 செட்டில் வந்து 1 இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 1 இல்லை, 2 இல்லை, பட் 3 மட்டும் இருக்குது இல்லையா? 2 செட்லேயுமே வந்து 3 இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், அப்போ A intersection C is equal to என்ன வேல்யூ? 3 மட்டும் தான் வேல்யூ. ஓகேயா? இப்போ அடுத்தது B intersection D கண்டுபிடிக்கணும். ஓகே, B intersection D is equal to Bயோட வேல்யூவும் Dயோட வேல்யூ எழுதிக்கணும். அதாவது 2 3 5 இன்டர்செக்ஷன் Dயோட வேல்யூ என்னது? 1, 3, 5. ஓகேயா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து காமன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். B intersection D is equal to என்ன வேல்யூ? 2 இருக்கா? நோ. இந்த செட்டில் இருக்கிறது தான் இங்கே காமனாக இருக்கணும், இங்கே இருக்கிறது இங்கே பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ 2 வந்து இந்த செட்டில் கிடையாது, அப்போ அது காமன் இல்லை. 3 இருக்குது இல்லையா? இந்த ரெண்டுலேயுமே 3 இருக்குது. அடுத்தது 5ம் இருக்குது. ஓகேயா? ரெண்டுலேயுமே 5ம் இருக்குது, 2 செட்லேயுமே 5 இருக்குது. ஸோ அப்போ வந்து 3,5. ஓகே, இது வந்து B intersection Dன்னு சொல்லி எழுதிக்கணும். ஓகேயா? அடுத்தது இப்போ என்ன கேட்டிருக்காங்க? A intersection C × B intersection Dன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையுமே நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதாவது A intersection C × B intersection D. ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து 2 வேல்யூவோட எடுத்து எழுதிக்கோங்க. ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்ல. A intersection Cயும் கண்டுபிடிச்சாச்சு, இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அது ரெண்டையும் வந்து நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். 3,5 எழுதிட்டு க்ராஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து சொல்லி தந்திருக்கேன் இல்லையா? ஸோ அது மாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வேல்யூவோட இந்த இது பேர் மேட்ச் பண்ணுறது. 3,3 3,5 அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை இல்லையா? ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்குது. ஸோ 3,3 3,5 இனஃப். இது வந்து LHS அண்ட் இதை வந்து நீங்கள்
ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு A cross B பண்ணணும். ஓகேயா? A cross B ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏவோட செட்டு 1 2 3 எழுதிக்கணும், க்ராஸ் பியோட செட்டு 2 3 5. ஸோ அதை எழுதிக்கணும். ஓகேயா? அடுத்தது இப்போ இங்கே வந்து என்னது க்ராஸ் பண்ணணும். ஓகேயா? அதாவது இந்த செட்டோட பேர் மேட்ச் பண்ணுறது 1 2 1 3 1 5, அப்புறம் 2 2 2 3 2 5, தென் 3 2 3 3 3 5, க்ளோஸ் த ப்ராக்கெட். ஓகே, ஸோ இது வந்து A cross B மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது C cross D இருக்குது. ஓகே, C cross Dக்கு நம்ம என்ன பண்ணோம், சியோட வேல்யூவும் 3 4, அது கூட டியோட வேல்யூ நம்ம க்ராஸ் பண்ணோம் 1 3 5. ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும், க்ராஸிங் த போத் த வேல்யூ. அப்போ 3 1 3 3 3 5, அப்புறம் 4 1 4 3 4 5, க்ளோஸ் த ப்ராக்கெட். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு தான் இருக்குது இல்லையா, 2 நம்பர் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு 6 இது தான் செட்டு தான் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 செட்டையும் வந்து நம்ம வந்து இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஓகேயா? அதுதான் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப். அதாவது A cross B இன்டர்செக்ஷன் C cross D. ஓகேயா? நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன், இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது, you have to find the common elements. இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது காமன் எலமெண்ட். ஸோ you have to find the common elements only. அது ரெண்டுத்துக்கும் வந்து எது காமனாக இருக்கோ அதை மட்டும். இப்போ இங்கே 1 2 இருக்கா, இதில் என்ன இருக்கோ அதை தான் இங்கே செக் பண்ணணும். அப்போ 1 2 இங்கே இல்லை, 1 3 அந்த 1ஓட செட்டு எதுவுமே இல்லை, 1 5 எதுவுமே இல்லை, 2ஓட செட்டுமே எங்கேயுமே இங்கே கிடையாது, 2 2 2 3 2 5 எதுவுமே கிடையாது. அதே போல் 3 2 இல்லை, 3 3 இருக்குது இல்லையா, சிஹியா இந்த செட்டும் இருக்குது, 3 3 ரெண்டுலேயும் இருக்குது. அதே போல் 3 5ம் இருக்குது, இந்த செட் தெரியுதா, இதுவும் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அப்போ 2 செட்டு மட்டும்தான் இருக்குது, மற்ற 4 இதெல்லாம் எதுவுமே இதில் கிடையாது. ஸோ அப்போ என்ன எழுதிக்கணும், 3 3 3 5. ஓகேயா? ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா இது ஃபைனல் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகேயா? இப்போ என்ன கேட்டிருந்தாங்க கொஸ்டின், பிகினிங்கில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, அதாவது A cross B இன்டர்செக்ஷன் C cross D இது ரெண்டுமே வந்து ட்ரூவான்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ரெண்டோட வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான் நம்ம ட்ரூன்னு எழுத முடியும். புரியுதா? இப்போ இங்கே நல்லா கவனிங்க, இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ என்னது, LHSோடது 3 3 3 5. அதே போல் செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ அதுவும் 3 3 3 5. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ என்ன எழுதிடணும், அப்போ போத் ஆர் ஈக்குவல் இல்லையா, அதாவது LHS இஸ் ஈக்குவல் டு RHS, hence it is verified. இல்லை அப்படின்னா it is true, அவங்க அதானே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அது வந்து எழுதிக்கலாம், it is true அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதாவது LHS is equal to RHS, இது கண்டிப்பாக எழுதணும். ஓகேயா? இது வந்து எழுதணும். ஓகே, அண்ட் இது போல் இதுவும் லாஸ்ட்டில் வந்து எழுதுங்க. ஓகேம்மா, இந்த 5th sum ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வில் கோ டு த 6th sum. ஓகே, இப்போ வந்து 6th sum பாருங்கள். லெட் A is equal to X belongs to W, X is less than 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Wன்னு நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன், ஹோல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? அண்ட் அதே போல் B is equal to X belongs to N, 1 less than 2 less than or equal to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம A வந்து அதோடைய ரோஸ்டர் ஃபார்ம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், Bக்கும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அண்ட் Cயோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3 5. ஸோ நோ நீட் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ இது ரெண்டத்தோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து லெஸ் தென் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது இப்போ லெஸ் தென் இந்த மாதிரி லெஸ் தென் கொடுத்துட்டு ஒரு எக்ஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து இந்த லெஸ் தென் அப்படிங்கும்போது இந்த கடுத்து கொடுக்கக்கூடிய நம்பர் இதுக்கு கம்மின்னு அர்த்தம். புரியுதா? ஒருவேளை இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த நம்பரை எடுத்துக்கணும். ஓகேயா? ஒருவேளை இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுக்கல அப்படிங்கும்போது யூ ஷுட் நாட் டேக் திஸ் நம்பர், இந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஓகேயா? அப்போ என்னவாக இருக்கும், லெஸ் தென் 2 அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் W அப்படின்னா 0 இல்லையா? அப்போ 0, 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏயோட வேல்யூ. அடுத்தது பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 லெஸ் தென் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 1ஐ விட
கிரேட்டர் தென் அர்த்தம் இல்லையா. 1 வந்து அப்போ எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல. ஸோ 1 யூ ஷுட் நாட் டேக் இட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 4 வந்து நீங்கள் எடுத்துக்கணும், புரியுதா. அதே போல் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது என்னது, எஸ், அதாவது 1க்கு அடுத்த நம்பர்லேருந்து, ஏன்னா இதுதான் எடுக்கக்கூடாது, புரியுதா. ஸோ 2 3 இப்போ 4க்கு வந்து ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த 4 வந்து எடுத்துக்கலாம். 2, 3, 4 அண்ட் சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3, 5. ஓகேயா. ஸோ இதுதான் வந்து ஏபியோட வேல்யூ இதுதான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சப்டிவிஷன் A cross B யூனியன் C, A cross B யூனியன் A cross C, இது ரெண்டு ஈக்குவலான்னு ப்ரூஃப் பண்ணணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு LHS மட்டும் எடுத்துக்கலாம், A cross B யூனியன் C மட்டும் எடுத்துக்கலாம். அதில் B யூனியன் C ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த வேல்யூ கூட ஏவை வந்து க்ராஸ் பண்ணணும். ஓகேயா. இப்போ B யூனியன் Cக்கு ஃபஸ்ட்டு B எழுதணும் இல்லையா. 2, 3, 4 யூனியன், அது போட மறக்கக்கூடாது, யூனியன் சியோட வேல்யூ என்னது 3, 5. ஓகேயா. இப்போ யூனியன் அப்படின்னாலே அதில் அந்த அந்த செட்டில் வந்து எது இருக்குது இல்லைன்னா கிடையாது, எல்லாத்தையுமே காமனாக எடுத்து எழுதிடணும். அதே போல் 2, 3 இருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் ஒன்லி 1 டைம், ஒரு தடவை எழுதினா போதும். அப்போ 2, 3, 4, 5 இதுதான் வந்து அதோட வேல்யூ என்னது B யூனியன் C. இப்போ இது கூட என்ன பண்ணணும், ஏவை வந்து க்ராஸ் பண்ணுறோம். ஓகேயா. ஸோ அதாவது A cross B யூனியன் C என்னவாக இருக்கும், ஏவோட வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கணும் இங்கே இருக்குது. அதாவது 0, 1 க்ராஸ் என்னது B யூனியன் Cக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. 2, 3, 4, 5. ஓகே. ஸோ இப்போ இதை ரெண்டையும் வந்து நம்ம க்ராஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேயா. இப்போ என்னது க்ராஸ்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு நம்பரையும் பேர் மேட்ச் பண்ணுது. அதாவது 0, 2, 0, 3, 0, 4, 0, 5 அண்ட் அதே போல் 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறனால நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கலாம், புரியுதா. இப்போ அடுத்தது வந்து நம்ம செகண்ட் இது கண்டுபிடிக்கணும். அதாவது A cross B யூனியன் A cross C. இதில் வந்து ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும், A cross B, அப்புறம் A cross C கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ஓகேயா. ஸோ see the next step. அதாவது ஃபஸ்ட்டு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட், அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு A cross B தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து A வந்து 0, 1 க்ராஸ் பியோட வேல்யூ 2, 3, 4. ஓகே. ஸோ இதோட க்ராஸ் என்னது 0, 2, 0, 3, 0, 4 அப்புறம் 1, 2, 1, 3, 1, 4. ஓகே. இது வந்து A cross B. சரியா. இப்போ அடுத்தது A cross C. ஓகே. A cross Cக்கும் அதே போல் 0, 1 அதே போல் சியோட வேல்யூ வந்து 3, 5. ஓகே. இப்போ இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ 0, 3, 0, 5 அப்புறம் 1, 3, 1, 5. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், க்ராஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதை எழுதிக்கோங்க, அந்த ஃபுல் ஹோல் செட் எழுதிக்கோங்க. A cross B ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டு, இப்போ இது ரெண்டு யூனியன் அப்படிங்கும்போது காமனாக இதில் எல்லா ரெண்டையும் சேர்த்து என்ன நல்லா இருக்கோ அது அத்தனையும் எடுத்து எழுதணும். பட் 2 தடவை இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ஒரு டைம் தான் எழுதணும். ஃப்ரம் ஸ்டார்டிங் யூ ஸ்டார்ட் ரைட்டிங். அதாவது 0, 2 இப்போ 0, 3 வந்து 2 இருக்குது, புரியுதா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை தான் எழுதணும். அடுத்தது 0, 4 இருக்குது, அப்புறம் 0, 5 தென் 1, 2, 1, 3, 2 இருக்குது. ஸோ ஒன்று தான் எழுதணும். அப்புறம் 1, 4 இங்கே இருக்குது. ஓகேயா. ஸோ இதில் இருக்கக்கூடிய யூனியன், அப்புறம் இங்கே 1, 5 அவ்வளோதான், க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் வந்து ஈக்குவலாக நம்ம செக் பண்ணணும். இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இல்லையா. இப்போ கிடச்சிருக்கக்கூடிய இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் வந்து நம்ம வந்து ஈக்குவலான்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேயா. ஸோ ஈக்குவலான்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு செக் போத் த சைட்ஸ் வந்துமே ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா 0, 2 எஸ் இருக்குது அண்ட் 0, 3 ஓகே 0, 4 அப்புறம் 0, 5 1, 2 1, 3 1, 4 1, 5. ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஈக்குவல் தான். அப்போது என்ன எழுதிடணும், therefore A cross B union C is equal to A cross B union A cross C. ஓகேயா. Hence it is
proved, hence it is proved. Okay, so இதோட 6th sumல first subdivision complete ஆயிடுச்சு. We'll see the second sum now. Okay, see the 6th oneல second subdivision இது 6th question. 6th questionல second subdivision, அதாவது A cross B intersection C is equal to A cross B intersection A cross C proof பண்ணணும். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கலாம். A cross B intersection C, அதில் வந்து ஃபஸ்ட்டு B intersection C பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம எழுதிக்கணும். ஸோ இங்கே இது வந்து ABC அதோட வேல்யூஸ். இப்போ பிக்கும் சிக்கும் பாருங்கள் இன்டர்செக்ஷன் என்ன இருக்குது, ரெண்டுக்கும் வந்து காமனாக 3 மட்டும் தான் இருக்குது இல்லையா, பிக்கும் சிக்கும் மற்ற எந்த வேல்யூஸும் வந்து கிடையாது. ஸோ அப்போ அதனால் B intersection C வந்து என்னது 3. ஓகே, அடுத்தது A cross B intersection C. இப்போ இது ரெண்டுத்துக்கும் க்ராஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஏவோட வேல்யூ என்னது 0,1 cross B intersection C நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு போடணும். ஓகேயா, இப்போ பேர் மேட்ச் பண்ணணும், அதாவது 0,3 and 1,3. ஓகே, ஸோ அவ்வளோதான், 2 தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1ங்கிற ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு யூ ஹேவ் டு சால்வ் இட். ஸோ அது ரைட் ஹேண்ட் சைடு என்ன, ஃபஸ்ட்டு வந்து A cross B எடுத்துக்கலாம். ஓகே, A cross B பண்ணும்போது 0,1 வேல்யூஸ் எழுதிக்கணும், cross 2,3,4. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எழுதிட்டு யூ ஹேவ் டு cross it, அதாவது 0,2 க்ராஸ் பண்ண ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன் இல்லையா, ஒரு இதையும் வந்து பேர் மேட்ச் பண்ணுறது 0,3 0,4. அடுத்தது 1,2 1,3 and 1,4 க்ளோஸ் ப்ராக்கெட். அண்ட் அடுத்தது A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஏக்கும் வந்து என்ன வேல்யூ 0,1 cross சியோட வேல்யூ 3,5. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் சேம் அதே போல் பேர் மேட்ச் பண்ணுறது 0,3 0,5 ரெண்டு செட் தான் இருக்குது. ஸோ அதனால் 1,3 1,5 க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எகெயின் இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன்னா ஐ ஹேவ் டோல்ட் ஆல்ரெடி என்னது காமன் செட்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். இது ரெண்டுத்துக்கும் என்ன காமனோ அந்த செட்டை மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ A cross B இன்டர்செக்ஷன் A cross C, அதான ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, எழுதிட்டு இப்போ இதில் ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். 0,2 இருக்கா, நோ. 0,3 வந்து இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து எழுதிக்கணும். அப்போ 0,3. ஓகே, 0,4 இல்லை, 0,5 கிடையாது, 1,2 நோ, 1,3 வந்து இருக்குது இல்லையா, ஸோ ரெண்டு இதுலேயே 1,3 இருக்குது, 1 அதை எழுதிக்கணும் 1,3. 1,4 இல்லை, 1,5 இல்லை. ஸோ அப்போ அவ்வளோதான், ஃபினிஷ் இல்லையா, க்ளோஸ் த ப்ராக்கெட். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடோடது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 0,3 1,3 இதுதான் வேல்யூஸ் கொடுத்துருக்கா, நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்தது இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 0,3 1,3, அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்போ என்ன எழுதினுன்னு சொல்லியிருக்கேன், அதாவது A cross B intersection C is equal to, ஓகே மறந்துடாதீங்க, A cross B intersection A cross C இது வந்து எழுதணும் கண்டிப்பாக. ஓகேயா, அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஓகே ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, நான் see the third subdivision 6th questionல. ஓகே, இப்போ இதில் வந்து A union B cross C, இது வரைக்கும் நம்ம வந்து A cross அதுக்கப்புறம் செட் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்லேயே A union B கொடுத்துருக்காங்க, இந்த கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் சியோட க்ராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, A cross C யூனியன் B cross C. ஃபஸ்ட்டு இது அப்புறம் இந்த ரெண்டு வேல்யூவோட யூனியன் பண்ணணும். ஓகேயா, இது வந்து அதோட எலமெண்ட்ஸ் A என்ன B என்ன C என்ன. ஓகேயா, இப்போ என்ன பண்ணணும், மேம் சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கணும். ஓகேயா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது தான் இல்லையா, அதாவது A union B cross C இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு A union B மட்டும் எடுக்கணும். ஓகேயா, A union B அப்படிங்கிறது ரெண்டு வேல்யூ எழுதிட்டு யூனியன் பண்ணிடணும். யூனியன் அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது. ஓகேயா, அதாவது 0 1 2 3 4 டேக்கிங் ஆல் த செட்ஸ் டுகெதர், எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா எடுத்து எழுதுறது தான் A union B. இப்போ இந்த வேல்யூவோட தான் நம்ம சியை வந்து க்ராஸ் பண்ணணும். ஓகேயா, அப்போ என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து A union B 0,1 2 3 4 க்ராஸ் சியோட வேல்யூ என்னது 3,5. ஸோ இப்போ இதை ரெண்டையும் நம்ம க்ராஸ் பண்ணணும். க்ராஸ் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேர் மேட்சிங் 0,3 0,5 1,3
1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுல, நம்ம டோட்டலாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கட்டும். அடுத்தது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் இட். ஓகே, அதாவது செகண்ட் ஈக்குவேஷனுங்கிறது ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு A cross C வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட். அதாவது A cross Cயில் A வந்து 0, 1 cross C வந்து 3, 5. ஓகே, ஸோ இப்போ இதை ரெண்டையும் பேர் மேட்ச் பண்ணது இல்லையா, 0, 3, 0, 5, அப்புறம் 1, 3, 1, 5. ஓகேயா, இது A cross C. அடுத்தது B cross C. B cross Cக்கு Bயோட வேல்யூ ஃபஸ்ட் எழுது, 2, 3, 4 cross Cயோட வேல்யூ 3, 5. ஓகேயா, ஸோ இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு எழுதிட்டு எகெயின் யூ ஹேவ் டு பேர் மேட்ச் இட். 2, 3, 2, 5, 3, 3, இதில் புரியுதில்ல, 2, 3, 2, 5, அப்புறம் 3, 3, 3, 5, 4, 3, 4, 5, அந்த மாதிரி 3, 5, 4, 3, 4, 5, க்ளோஸ் தி ப்ராக்கெட். ஓகே, ஸோ இப்போ இனி என்ன பண்ணணும், இது ரெண்டையும் வந்து யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யூனியன் அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் ஆல் த எலமெண்ட்ஸ் டுகெதர். அப்போது யூனியன் B cross C ஈக்குவல் டு என்னதுமா, ரெண்டையும் வந்து சேர்த்து எல்லாத்தையும் எலமெண்ட்ஸ் வந்து சேர்த்து எழுதுறது. இதையும் தெரியுதில்ல, இந்த இதையும் இந்த செட்டு இதையும் வந்து ரெண்டையும் வந்து காமனாக எடுத்து எழுதுறது. ஸோ அப்போ 0, 3 இருக்குது, 0, 5, அப்புறம் 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, அப்புறம் 4, 3, 4, 5, க்ளோஸ் தி ப்ராக்கெட். அண்ட் இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஏன்னா முடிஞ்சதில்ல, we have find out the right hand side. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் வந்து செக் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி யூ ஹேவ் டு செக் இட். புரியுதா? இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து பேர் மேட்ச் பண்ணி பார்க்கணும், அது இது ஒன்று தானா அப்படின்னு சொல்லி. 0, 3 இருக்குது, 0, 5 இருக்குது, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, அதாவது இங்கே இருக்குது. புரியுதா? அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஓகேயா? ஸோ இப்போ ரெண்டுமே இருக்குது, ரெண்டுலேயுமே வந்து எல்லா எலமெண்ட்ஸும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன எழுதினோம், தேர்ஃபோர் A யூனியன் B cross C இஸ் ஈக்குவல் டு, புரியுதா, A cross C யூனியன் B cross C. ஓகேயா? அப்போ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதினோம். ஓகே, 6th ஒன்னில் தேர்ட் சப்டிவிஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வில் see the 7th sum. ஓகே, இப்போ 7th sum பார்க்கலாம். அதில் வந்து let A is equal to the set of all natural numbers less than 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது B வந்து the set of all prime numbers less than 8, the set of even numbers, இது வந்து C. ஓகேயா? இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ரைட் இன் த ரோஸ்டர் ஃபார்ம். நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் திஸ் இல்லையா, the set of all natural numbers less than 8. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், லெஸ் தென் 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8 எடுக்கக்கூடாது, 8க்கும் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இல்லையா. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏயோட வேல்யூஸ். அடுத்தது B வந்து the set of all prime numbers less than 8ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ prime numbers அப்படின்னா it should start from 2. அதாவது prime numbers அப்படிங்கிறது நம்பர் divisible by 1 and itself. புரியுதா? ஸோ அதுதான் prime number. அப்போ என்னென்ன 2, 3, 4 வராது, ஏன்னா 4 வந்து 2 டேபிள்லேயும் வருது. ஸோ அதனால் 4 எழுதக்கூடாது. 5, அப்புறம் 6ம் வரக்கூடாது, 2 டேபிள் 3 டேபிள் எல்லாம் வருது. அப்போது 7. ஓகே, 7 வந்து 7th டேபிளையும் 1 டேபிளையும் மட்டும் தான் வரும். இப்போ 8க்கு கீழே தான் எழுத சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம 8 வந்து ஆட் பண்ணக்கூடாது, இதோட ஸ்டாப் பண்ணிடணும். 2 வந்து 2 டேபிளில் மட்டும் தான் வரும், 1 டேபிளில் வரும். ஓகேயா? ஸோ வேறு எந்த நம்பர்ஸும் இடப்பட்டில் எழுதக்கூடாது. ஓகே, அடுத்தது சியோட என்னது பார்க்கலாம். the set of even prime numbers, ஈவன் prime numbers சொல்லிட்டாங்க. அதாவது ஈவன் prime numbers அப்படிங்கும்போது என்னென்னலாம் ஈவன் prime numbers 8க்குள்ளே இருக்குது. ஸோ 8க்குள்ளே இருக்கிற prime numbers
நம்பர்ஸ் இது 4 தான் இல்லையா. இதில் எது ஈவன்கிறது 2 4 6 8 இந்த மாதிரி 2 டேபிளில் வரக்கூடிய எல்லா நம்பர்ஸும் ஈவன் நம்பர்ஸ் தான். அதே போல் 0வும் ஈவன் நம்பர். ஸோ ஆனால் ஆட் நம்பருங்கிறது இந்த 1 3 5 7 9 இதெல்லாமே ஆட் நம்பர்ஸ். அப்போ இதில் எது ஈவன் நம்பர்? ஒன்லி 2 இல்லையா. அப்போ அதை மட்டும் எடுத்து இந்த செட்டில் எழுதிக்கணும். ஓகே ஓகே. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கேட்டிருக்காங்க, அதாவது A இன்டர்செக்ஷன் B cross C ஈக்குவல் டு A cross C இன்டர்செக்ஷன் B cross C. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதில் வந்து A இன்டர்செக்ஷன் B வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேயா. A இன்டர்செக்ஷன் Bங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த ஏலையும் பிலையும் என்ன காமனாக இருக்கோ ஸோ அதை மட்டும் தான் நம்ம எழுதணும். இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குது? 1 வந்து இங்கே இல்லை, 2 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 2 எழுதிக்கலாம். ரெண்டுலேயும் 3 இருக்குது, ஸோ 3 எழுதிக்கலாம். 4 வந்து கிடையாது, ஸோ அதை எழுத வேணாம். அப்போது 5 ரெண்டுலேயும் இருக்குது இல்லையா, ஸோ அதை எழுதிக்கலாம். அண்ட் 6 இந்த செட்டில் இல்லை, பட் 7 ரெண்டு செட்லேயும் இருக்குது, ஸோ 7 எழுதிக்கலாம். புரியுதா. இது வந்து A இன்டர்செக்ஷன் B. இப்போ அடுத்தது A இன்டர்செக்ஷன் B cross C. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் Bயோட வேல்யூஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2 3 5 7 cross Cயோட வேல்யூ நம்ம அதையும் இங்கே ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது என்னது 2. ஓகேயா. ஸோ இப்போ இதை ரெண்டையும் வந்து யூ ஹேவ் டு கிராஸ் த வேல்யூஸ். அப்போ என்ன பண்ணுவோம், பேர் மேட்சிங் இல்லையா. மேம் சொல்கிறது மாதிரி 2 2 3 2 5 2 அண்ட் 7 2. ஓகே, க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கட்டும். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் A cross C B cross C இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேல் இன்டர்செக்ஷன் பண்ணணும். அப்போ A cross C அப்படிங்கும்போது ஏயோட செட்டும் C ஓட செட்டையும் நம்ம க்ராஸ் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 க்ராஸ் சியோடது வந்து 2, ஒன்லி 2 அவ்வளோதான். ஓகேயா. இப்போ இது ரெண்டையும் நம்ம க்ராஸ் பண்ணோம். அதாவது 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஓகே. ஸோ இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கணும். அடுத்தது B cross C இதுக்கு வேல்யூஸ் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணுங்கள். 2 3 5 7 க்ராஸ் இங்கே வந்து C தானே, சியோட வேல்யூ 2 மட்டும்தான். ஸோ இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா. அப்போ என்ன வரும், 2 2 3 2 5 2 7 2. ரொம்ப ஈஸி இந்த சம் இல்லை, ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஓகே. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணணும். அதாவது எது காமனாக இருக்குது, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் என்ன காமனாக இருக்குன்னு செக் பண்ணணும். அதை எடுத்து மொத்தமாக ரைட் ஹேண்ட் சைடு போட்டு எழுதணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும், இப்போ அதாவது ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பேர், அதாவது A இன்டர்செக்ஷன் C இங்கே இருக்குது. இப்போ 1 2 இதில் இல்லை இல்லையா. ஸோ அதனால் நம்ம எழுதக்கூடாது. 2 2 இங்கே இருக்குது தெரியுதா இது. அப்போ நம்ம அதை எழுதிக்கலாம். அடுத்தது 3 2 ரெண்டுலேயுமே இருக்குது, ஸோ அதையும் எழுதிக்கலாம். 4 2 இல்லை, அப்போ அதை எழுதக்கூடாது. 5 2 இருக்குது ரெண்டுலேயுமே, ஸோ அப்போ அதை எழுதிக்கலாம். அடுத்து 6 2 இல்லை, ஸோ அதனால் இது எழுதக்கூடாது. அப்புறம் 7 2 ரெண்டுலேயுமே இருக்குது, ஸோ அதனால் நம்ம அதை எழுதிக்கலாம். 7 2 எழுதி க்ளோஸ் த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், வி ஹேவ் டு கம்பேர் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் இல்லையா. அதாவது LHS இஸ் ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணணும். 2 2 2 2 ரெண்டுலேயும் இருக்குது. 3 2 3 2 5 2 5 2 7 2 7 2. ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. புரியுதா. அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும், ஆஸ் எ செட் A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. கொஸ்டின் அதானே கேட்டிருந்தாங்க, அதை அப்படியே எழுதிட்டு hence it is verified இல்லைனா hence proved அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுமா. அடுத்தது 7th செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகே. இப்போ 7th ஒனில் செகண்ட் சப்டிவிஷன். இது வந்து 7th ஒனில் செகண்ட் சப்டிவிஷன். A cross B difference C is equal to A cross B டிஃப்ரென்ஸ் A cross C இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம 7th ஒனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே இந்த ABC வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே வேல்யூஸை எடுத்து நீங்கள் செகண்ட் சப்டிவிஷனுக்கும் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ A வந்து 1 2 3 4 5 6 7 அண்ட் B வந்து 2 3 5 7, சியோட வேல்யூ 2. ஓகே. இந்த மாதிரி 3 வேல்யூஸ் வந்து நம்ம முன்னாடி அந்த சம்மில் இருக்கிறதே நம்ம இங்கேயும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுக்கணும் இல்லையா. ஸோ A cross B difference C. இந்த B difference Cனா இப்போ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த சம்மில் தான் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடிலாம் A cross C இல்லை A cross B இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா. இப்போ B difference C அப்படின்னா என்னம்மா, இப்போ
இப்போ பி டிஃப்ரென்ஸ் சி அப்படிங்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 6 - 4 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6லேருந்து தான் நம்ம இந்த 4 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 2ன்னு எழுதுவோம் இல்லையா? சேம் அதே போல் தான் இப்போ இந்த பி செட்டு தான் இந்த 6ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சி செட் தான் இந்த 4 அப்படின்னா அப்போ இதிலேருந்து தான் நான் மைனஸ் பண்ணி இதில் இருக்கிறத மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதணும். எதில் பேலன்ஸு? பியில் உள்ள பேலன்ஸ் வந்து நம்ம இங்கே எழுதுவோம். புரியுதா? சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. ஓகேயா? இப்போ பியில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 2 3 5 7. ஓகேயா? இப்போ இப்படி போட்டால் டிஃப்ரென்ஸ், அதாவது மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சியோட வேல்யூ என்னது? 2. ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்கோ அதை தான் செக் பண்ணணும். இந்த சியோட வேல்யூவில் என்ன இருக்குது அதுதான் இங்கே செக் பண்ணணும். இப்போ இங்கே 2 இருக்குது அப்படின்னா இங்கேயும் 2 இருக்குது. ஸோ அதை 2 இருக்குதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்குவீங்க. அப்போ அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 5 7. அப்போ பி டிஃப்ரென்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு 3, 5, 7. இதுதான் அதோட வேல்யூ. இப்போ என்ன பண்ணணும்? ஏ க்ராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். 1 2 3 4 5 6 7. ஏயோட வேல்யூ எழுதிட்டு க்ராஸ் பியோட வேல்யூ, பி க்ராஸ் சியோட வேல்யூ எழுதிக்கணும். 3 5 7. ஓகேயா? இப்போ க்ராஸ் பண்ணுறது எப்படி? நம்ம பேர் மேட்ச் பண்ணுறது தான் க்ராஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7. Next 5, 3 5, 5 5, 7. Next 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 5 7, 7. க்ளோஸ் த ப்ராக்கெட். ஓகே, ஸோ இது வந்து ஏ க்ராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி. எல்ஹெச்எஸ் வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ என்ன வச்சுக்கணும்? இதைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம செகண்ட், அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? அதாவது ஏ க்ராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ க்ராஸ் சி. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ க்ராஸ் பி மட்டும் எடுத்துக்குவோம். அப்புறம் ஏ க்ராஸ் சி பண்ணணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தில் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது அது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ க்ராஸ் பி. ஏ க்ராஸ் பிங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த ஏவையும் பியையும் க்ராஸ் பண்ணுறது. ஓகேயா? ஸோ அதோட வேல்யூஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. ஸோ என்னது? ரைட் ஹேண்ட் சைடு இது. ஓகேயா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட் அதில் ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி. ஏயோட வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 க்ராஸ் பியோட வேல்யூ 2 3 5 7. ப்ராப்பராக எழுதுங்க, கவனமாக மாற்றிக்கிது எழுதிடாதீங்க இந்த வேல்யூஸை. இது மாற்றி எழுதிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும். ஸோ அதனால் இது எழுதும்போது ஒழுங்காக எழுதிட்டிங்கனாலே போதும். ஓகேயா? இப்போ என்ன பண்ணுவோம்? க்ராஸ் பண்ணுறது இல்லையா? 1, 2 1, 3 1, 5 1, 7 2, 2 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 sorry 3, 2 3, 3 3, 5 3, 7. Next 4, 2 4, 3 4, 5 4, 7 5, 2 5, 3 5, 5 5, 7. Next 6, 2 6, 3 6, 5 6, 7. Next last இது 7, 2 7, 3 7, 5 and 7, 7 and close the bracket. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏ க்ராஸ் பி மட்டும் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எழுதிடக்கூடாது. இப்போ வெறும் ஏ க்ராஸ் பி மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து என்னது? ஏ க்ராஸ் சி வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் இட் இல்லையா? ஸோ அப்போ அதை எழுதிக்கோங்க. ஏ க்ராஸ் சி சேம் அதே போல் ஏயோட செட்டும் ஃபஸ்ட் எழுதிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 க்ராஸ் சியோட வேல்யூ ஒன்று தான். ஸோ 2 மட்டும் தான். ஸோ இது ஈஸியாக எழுதிடலாம் இல்லையா? அதாவது 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 and close the bracket.
ஓகே. ஸோ இது இஸ் ஏ கிராஸ் சி. இப்போ என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் நம்ம மைனஸ் பண்ணணும். அதுதான் ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா. அதாவது ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஓகேயா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 வேல்யூஸும் எடுத்து எழுதணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்ம இந்த இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸையும் இதையும் வந்து கம்பேரிஷன் பண்ணணும். ஓகேயா. ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஏ கிராஸ் சியில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஏ கிராஸ் பியில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ அதில் உள்ள மீதி வேல்யூஸ் எடுத்து எழுதுனா போதும். ஓகேயா. இப்போ இங்கே என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து ஒரு பென்சில் வச்சு கேன்சல் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை பேலன்ஸ் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து ஈஸியாக எழுத முடியும். இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் இங்கே என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை எடுத்து ஒரு பென்சிலால் கேன்சலோ இல்லை டிக்கோ ஏதோ ஒன்று போட்டுகிட்டே வாங்க. ஒரு சிம்பிள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் வந்து ஞாபகம் இருக்கும். இப்போ என்னென்னலாம் இருக்குது, 1, 2, 2, 2, 3, 2. ஸோ அதெல்லாம் இதில் கேன்சல் பண்ணிட்டே வரலாம் இல்லையா. இல்லைன்னா ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. 1, 2 இருக்குது, அடுத்தது 2, 2 இருக்குது, அப்புறம் 3, 2 இருக்குது, 4, 2 அண்ட் தென் 5, 2, 6, 2, 7, 2. ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் விட்டுட்டு பேலன்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து ஒரு பேர் மேட்சாக எழுதணும். ஓகேயா. ஸோ அதை எழுதலாமா. இப்போ பாருங்கள், 1, 3, 1, 5, 1, 7, அப்புறம் 2, 3, 2, 5, 2, 7. அந்த 2 செட் மட்டும் இருக்காது இல்லையா, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே எழுதிக்கணும். 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் 4, 3, 4, 5, 4, 7. அடுத்தது ஃபிஃப்த் இது 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் இது 6, 3, 6, 5, 6, 7. நெக்ஸ்ட் செவன்த்தோடது 7, 3, 7, 5, 7, 7 அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட். ஓகேயா. இப்போ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் நம்ம இதை வந்து என்ன வச்சுக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ கம்பேரிங் 1 and 2 இல்லையா, 2 சைடையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கம்பேரிங் 1 and 2, கம்பேரிங் 1 and 2. ஸோ 2 ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 சைடுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அப்போ என்ன எழுதிடணும், கம்பேரிங் 1 and 2, LHS is equal to RHS இல்லையா. அதாவது A cross B difference C is equal to A cross B difference A cross C அப்படின்னு எழுதிடணும். ஓகேயா. hence it is proved. ஓகேயா. ஸோ இதோட ஃபஸ்ட்டு 1.1 வந்து எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுமா. நெக்ஸ்ட் வீடியோ வில் see about the 1.2 எக்ஸசைஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ் போடும்போதும் அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். நல்லா படிங்க. இந்த லீவ் டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ செஷன்ஸ் பார்த்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா. தேங்க்யூ. பை.